இந்த வியாழக்கிழமை 31ஆம் தேதி 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாட போறாங்க. சோ இப்படி இருக்க இந்த ஆட்டத்துக்கு முன்னாடி நம்ம யாருமே சத்தியமா எதிர்பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு செம்மையான சூப்பரான குட் நியூஸ் ஒண்ணு நம்ம இந்திய அணிக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு குட் நியூஸ் நம்ம இந்திய அணிக்கு இந்த ஆட்டத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. சோ அந்த வகையில இங்கிலாந்து அணி பக்கம் 1 இல்ல 2 இல்ல 4 மிகப்பெரிய முக்கியமான சீனியர் பிளேயர்கள் கம்ப்ளீட்டா ரூல்ட் அவுட் ஆயிருக்காங்க இந்த ஆட்டத்துக்கு முன்னாடி. இதன் காரணமா நிச்சயமா இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல இங்கிலாந்து அணி அவங்க ஜெயிக்கிறதுக்கு சத்தியமா வாய்ப்பே இல்லடா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் தற்போது இங்கிலாந்து டீம் அவங்க விளையாட போற பிளேயிங் 11 அந்த அளவுக்கு மோசமாக மாறி இருக்கு. சோ வெளியே போன அந்த 4 பிளேயர்கள் எல்லாருமே யார் யாரு, இங்கிலாந்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக நாளைக்கு விளையாட போற இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிற எல்லா டீடைலையும் தற்போது இங்க பார்க்கலாம். அதாவது இங்கிலாந்து அணி இந்த டெஸ்ட் தொடர்ல 2-1 அப்படிங்கிற விதத்துல நம்மளை விட அவங்க முன்னாடி இருக்காங்க. இப்படி இருக்க நாளைக்கு வியாழக்கிழமை இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாட போற இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் கண்டிப்பா நம்ம இந்தியா ஜெயிச்சா மட்டும்தான் இந்த தொடரை சமன் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்த தொடரை இழக்கிறது மட்டும் இல்லாம WTC ஃபைனலுக்கு நம்ம இந்தியா குவாலிஃபை ஆயிருந்தோம் ரொம்ப பெரிய ஒரு சிக்கலான விஷயமாக கண்டிப்பா மாற வாய்ப்பு இருக்கு. இதனால நிச்சயமா இந்த ஆட்டத்துல ஜெயிக்கணும். ஆனா ஜஸ்பிரீத் பும்ரா அவர் இல்ல, அதே போல ரிஷப் பண்ட் அவரும் பயங்கரமா மிகப்பெரிய இன்ஜூர் ஆகி கம்ப்ளீட்டாகவே அவர் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. சோ இருக்கிற பிளேயர்களை வச்சு எப்படா இந்த மேட்சை ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் தற்போது சுப்மன் கில் அவர் மிகப்பெரிய அளவுல டென்ஷனாக இருந்தாரு. ஆனா இன்னைக்கு சாயந்தரம் அந்த டென்ஷன் எல்லாமே போய் மிகப்பெரிய அளவுல நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிற மாதிரி 4 இங்கிலாந்து பிளேயர்கள் கம்ப்ளீட்டா ரூல்ட் அவுட் ஆயிருக்காங்க இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு முன்னாடி இருந்து. தற்போது அதிகாரப்பூர்வமான தகவல் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அவங்க கிட்ட இருந்தே வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் முதலாவது பிளேயரா கம்ப்ளீட்டா ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு இந்த 5th டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல இருந்து. சோ அவர் மட்டும் கிடையாது, அவரோட சேர்ந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரும் ரெஸ்ட் தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆர்ச்சர் அவரும் விளையாட வாய்ப்பு இல்லை. ஸோ அவரோட சேர்ந்து இன்னொரு போலரான கார்ஸ் அவரும் இந்த மேட்ச்ல விளையாட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சரியான காரணம் தெரியல. அதுக்கப்புறமா மற்றொரு முக்கியமான பிளேயரான டாசன். ஸோ இந்த 4 பிளேயர்கள் கண்டிப்பா இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் விளையாட முடியாத நிலைமையில தற்போது இங்கிலாந்து இருக்காங்க அப்படின்னு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கிட்ட இருந்து இந்த தகவல் வெளியாயிருக்கு. சோ இதுல ஆர்ச்சர் பென் ஸ்டோக்ஸ் இவங்க 2 பேர் இல்லனாலே கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் தான். முக்கியமா பென் ஸ்டோக்ஸ் ஒவ்வொரு ஆட்டத்திலுமே குரூஷியலான விக்கெட்டை நம்ம இந்திய அணி பக்கம் எடுத்து ஆட்டத்தையே கம்ப்ளீட்டா மொமெண்டமா மாத்தி இந்திய அணிக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு பென் ஸ்டோக்ஸ். சோ அவர் விளையாடுறது நிச்சயமா இந்தியன் டீமுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரிலீஃப் தான். பென் ஸ்டோக்ஸ் அவருக்கு பதிலா பாப் அவர் கேப்டனாக செயல்படுறாரு. அந்த வகையில இங்கிலாந்து டீம் உடைய விளையாட போற அந்த பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம்னா காரே டக்கெட் 2 பேருமே ஓபனரா வராங்க. ஆலிவ் பாப் அவர் கேப்டனா செயல்படுறாரு. அடுத்து 4வதா ஜோ ரூட், 5வதா ஹாரி ப்ரூக், 6வதா பெத்தல், 7வதா ஜேமி ஸ்மித், 8வதா ஓக்ஸ், 9வதா ஓவர்டன், 10வதா டங், கடைசி 11வது பிளேயரா அகென்சன். ஸோ இந்த 11 பிளேயர்களை வச்சுதான் தற்போது அவங்க தேர்வு செஞ்சிருக்க பிளேயிங் 11 இது அப்படின்னு சொல்லிட முடியாது. இவங்களை வச்சுதான் விளையாட வேண்டிய கட்டாயத்தில் தற்போது இங்கிலாந்து டீம் அவங்க இருக்காங்க. ஸோ இது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல சான்ஸ், ஒரு ரொம்ப பெரிய சாதகமான ஒரு குட் நியூஸ். நிச்சயமா இந்த மேட்சை இந்தியா ஜெயிச்சு இந்த தொடரை சமன் பண்றதுக்கான செமையான சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம இந்தியன் டீம் பயன்படுத்திக்கிட்டு கடைசி டெஸ்ட் மேட்ச்ல அபார வெற்றி அடைவாங்களா? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.